ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே காலையில் எழுந்திரிச்சோனையுமே முதல்ல எடுத்து வெந்தய தண்ணியோடு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டது வந்து வேறு. இப்போ காமிக்கிறேன்ல, ஆப்பிளும் இந்த சப்பாத்தி, முட்டை சப்பாத்தியும் சேர்ந்து சாப்பிட்டேன். அது எங்கள் அத்தைக்காக நான் சப்பாத்தி எடுத்து வச்சுருந்தேன். நேற்று உள்ள மட்டன் குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரோஜா பீட்ஸ் வந்து அந்த எதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காய போட்டு வச்சுருந்தேன். இதை வந்து எங்கே கிடச்சிதுன்னா, கோயிலில் வந்து ஒரு நல்ல நாட்டு ரோஜாப்பூ மாலையே போட்டிருந்துருக்காங்க. அதை எடுத்து கொடுத்தாங்க. சரி, அதை எதுக்கு நம்ம வேஸ்ட் ஆக்குவானே, தூர தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, முகத்துக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல பொடி, அந்த பொடிக்கு நம்ம வந்து அரைச்சி திரிக்கும் போகும்போது இதையும் சேர்த்து அது கூட நான் போட்டுருவேன். ஏன்னா பாசிப்பயிறு அப்புறம் கடல மாவு எல்லாம் சேர்ந்து போடும்போது இதையும் சேர்த்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். ரோஜாப்பூ ஸ்மெல்லு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சமாக தான் போடுவேன். அதையும் எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பப்போ நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்க முடியாது, அந்த நேரம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு விட போகும்போதே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த காய்கறி வாங்கிட்டு வந்ததை எடுத்து அந்த கட்டப்பையிலேருந்து கொட்டும் போது கட்டப்பை அந்த இது வந்து உடஞ்சிருச்சு. ஐயையோ, என்னடா உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி எடுத்து அதை தூர போட்டுட்டு வேறு கட்டையை போட்டலான்னு பார்த்தேன். இன்னொரு கட்டை கிடைக்கல எனக்கு. அதனால் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணும். நான் எப்போவுமே எதையும் அவ்வளோ சீக்கிரம் கீழே தூர போட்டுற மாட்டேன். என்ன ஒன்றுன்னா, அதை மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாமான்னு ஒரு தாட் இருக்குது. சரி, அதை அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அப்புறம் யாருக்கெல்லாம் கருவேப்பிலையை வெறுமனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அம்மா சாப்பிட்லான்னு சொல்லும்போது வந்து, இதை பச்சையாக சாப்பிடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, ஒன்றே ஒன்று சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். செமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு வெந்நீர் குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கருகருன்னு முடி வளரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் முடியெலாம் வளர்ந்து பார்த்ததில்ல. ஏன்னா நம்ம தான் ரெகுலராக செய்ய மாட்டோமே. ரெகுலராக செஞ்சால் இது வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். நான் வந்து என்னைக்காவது ஒரு நாள், ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் நாங்கள் எடுக்கிறது பார்த்துக்கோங்க. அதான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடித்தா நல்லாயிருக்கும், தொண்டை எதமாக இருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துச்சு, அதை ஃபுல்லாக முடித்து கொடுத்தேன். அவங்களும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் தான். ஆனால் நான் வந்து கை எம்ப்ராய்டிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. அது பார்ப்போம், முடிஞ்சால் என்னைக்காவது ஒரு நாள் நான் அதையும் போய் கற்றுக்குவேன். ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சதை ஒவ்வொன்று ரெண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவேன் நினைக்கிறேன். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க. மெயினாக அதுதான் முக்கியம். அது மாதிரி எல்லோரையும் நல்லா பார்த்துக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.